ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். The book of Exodus chapter 20 verse 24. மண்ணினாலே பலிபிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே தேவனாகிய கர்த்தர் இங்கே அவருடைய ஜனத்தை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், மண்ணினாலே பலிபிடத்தை எனக்கு உண்டாக்குன்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் பலி செலுத்தும் போது புறமதஸ்தர் அலங்காரமான சில பலிபீடங்களை அவர்களுக்கு தங்களுக்கு உண்டு பண்ணினார்கள். அப்படிப்பட்ட பலிபீடங்கள் வேண்டாம். ஏன்னா அந்த பலிபீடங்களை சிலர் தொழுது கொள்ள ஆரம்பித்து விடுவாங்க. அந்த பலிபீடம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கிறத பார்த்த உடனே அதை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க என்று இங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பலிபீடம் சிம்பிளாக இருக்கணும். அந்த பலிபீடத்திலே தொழுது கொள்ள போகிற தேவனை தான் நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். அவருக்கு தான் முக்கியத்துவம், பலிபீடத்துக்கு முக்கியத்துவம் அல்ல என்பதனை உணர்த்தும்படியாக இந்த இடத்துல மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாக செலுத்துவாயாக என்று இங்கே சொல்கிறார். சிம்பிள் வர்ஷிப் தான். ஆண்டவர் அந்த ஒரு சிம்பிளாக ஹம்பிளாக வர்ஷிப் பண்ணத்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு பலி செலுத்தும் போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பலிகளை செலுத்தும் போது நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். எப்போனா நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிரியமான ஒரு பலியை நாம் செலுத்தும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அப்போது இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்ம ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு பலியை செலுத்தணும் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே பலி செலுத்துவதற்கு ஏற்ற ஒரு ஆசாரியர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் நாம் வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாகவும் நீங்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்மளை ஆண்டவர் ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி. அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள். இந்த ஆவிக்கேற்ற பலிகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்போ ஒரு உண்மையான ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யணும்னா நமக்கு கிருபை அவசியம். கிருபை இல்லாமல் நம்மளால் ஆராதிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் கிருபையை தருகிறார். எதற்கு? ஆராதிப்பதற்கு வேண்டிய ஒரு கிருபை. அந்த கிருபையை தேவன் தருகிறதின் நோக்கம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. 3 காரியங்களை சொல்கிறாரு. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. மறுபடியும் அந்த பிரியமான ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது எது? அவருக்கு முன்பாக பயத்துடனும் பக்தியுடனும்
நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆராதனை என்ற பேரில் இன்றைக்கி பயபக்தியே அற்றுப்போச்சு. இன்றைக்கி ஆட்டமும் பாட்டமும் குத்தாட்டமும், இன்றைக்கு பலவிதமான ஜோடிப்பான லைட்ஸ் எல்லாம் போட்டு, லைட் அவசியம்தான், ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான லைட்ஸ் எல்லாம், ஃபோக்கஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டு, கலர் லைட்ஸ்லாம் போட்டு, புகை, அந்த ஸ்டேஜில் புகையெல்லாம் விட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணி இன்றைக்கி கர்த்தரை ஆராதிக்கிறேன், தாவீது நடனமாடினார் அப்படின்ற ஒரே ஒரு காரியத்தை வச்சுட்டு எல்லா ஆராதனைகளும் இன்றைக்கி டான்ஸு கொண்டாட்டமாக தான் போச்சு. ஆனால் தாவீது எத்தனையோ இடத்துல கர்த்தருக்கு முன்பாக அவர் பணிந்து குனிந்து கர்த்தரை தொழுது கொண்ட அநேக காரியங்கள், அதெல்லாம் இன்றைக்கி யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. தாவீதை வெறும் நடனம் ஆடினார்னு சொல்லிட்டு அதை மாத்திரம் இன்றைக்கி நிறைய பேர் பின்பற்றி இன்றைக்கி நடனமாடி எல்லாம் ஓஞ்சு உட்காந்துருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதை உடையவளாக இருக்கணும். எப்படி அவர் ஆராதிக்கணுமா? பயத்துடனும் பக்தியுடனும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி. அந்த பிரியமான ஆராதனை என்பது வேற ஒன்றும் இல்லை, பலி, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறது. அதை தான் நம்ம யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறது, ஆவிக்கேற்ற பலி. அந்த பலி என்ன என்று நாம் பார்க்கும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த பலியை குறித்து இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போது கர்த்தரை நாம் ஆராதிக்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, பலி செலுத்த நாம் எங்கெல்லாம் வந்து நிற்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு உகந்த ஒரு பலி, தேவனுக்கு பிரியமான அந்த பலியை செலுத்த வேண்டும். அந்த பிரியமான பலி என்ன? நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே தேவனுக்கு பிரியமான பலியும் தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனையுமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து, இந்த நாளிலே இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்தருள்வாராக. அதனால் நாம் வாசித்த அந்த வார்த்தையின்படி யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், அவருக்கு செலுத்துகிற பலியை குறித்து சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமான பலி, உகந்த பலி, ஆண்டவருக்கு புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அது வேற ஒன்றில் நம்முடைய சரீரங்களை அர்ப்பணிப்பதே புத்தி உள்ள ஆராதனை, தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்கிறது. அப்படி நம்மை ஆண்டவருக்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து நம்மை பலியாக அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தங்கள் வாழ்க்கையில் தங்களையே ஜீவபலியாக அர்ப்பணிப்பது நிமித்தம் உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. அந்த இடத்துல நீர் வந்து உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தோம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.